கிரிவலம் சுற்றுறோம். நாம திருவண்ணாமலையிலையும் சுற்றலாம், சிவன் கோயில் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் கிரிவலம் சுற்றலாம். எல்லாமே திருவண்ணாமலைக்கு வரணுன்றதெல்லாம் இல்லை. இதில் அந்த கிரிவலம் வந்துட்டு பௌர்ணமி அன்னைக்கு சுற்றுறது, அமாவாசை அன்னைக்கும் சுற்றலாமா? பௌர்ணமி அன்னைக்கு சுற்றினா என்ன விசேஷம், அமாவாசைக்கு சுற்றலாமா, சுற்றினா என்ன விசேஷம்? பௌர்ணமிக்கு நம்ம கிரிவலம் போகிறதுனுடைய நோக்கம் என்ன? பௌர்ணமி அன்னைக்கு ஆகாஷ் பவர் உங்களுக்கு இருக்கும். இந்த கிரிவலம் நீங்கள் சுற்றுறீங்க பாருங்க, அந்த இடத்துல மட்டும் ஆகாஷ் பவர் ஹெவியாக இருக்கும். என்ன திருவண்ணாமலையில் கண்டிப்பாக இருக்கும், திருவண்ணாமலை கட்டாயம் இருக்கும். காரணம் வந்துட்டு திருவண்ணாமலையில் வந்து இயற்கையாகவே அந்த மலை இருக்கு. சில பேருக்கு உடல் ரீதியாக தீய சக்தி கூட உடல் இருக்கும். இந்த பௌர்ணமி சுற்றிட்டு வந்து எனக்கு அது உடலில் ஸ்மாஷ் பண்ணிடும் இந்த ஆகாஷ் பவர். அன்னைக்கு கண்டிப்பாக அங்கே சுற்றுறவங்களால பிரபஞ்சம் கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆகாதவங்களால சுற்ற முடியாது. அமாவாசை அன்னைக்கு வழக்கத்தை தாண்டி அன்னைக்கு கிரகங்களுடைய சுற்று ஹெவியாக இருக்கும். அப்போது பௌர்ணமியோட அமாவாசைக்கு வந்துட்டு பாவம் ஜாஸ்தி. அப்போ அந்த நேரத்தில் வந்துட்டு எல்லாரும் சுற்றலாமா அப்படின்னா சராசரி மனுஷர்கள் சுற்றக்கூடாது. அன்னைக்கு ரிஷிகள், யோகிகள், முனிகள், சித்தர்கள் இவர்கள் போகலாம், சாதுக்கள் போகலாம். அவங்கெல்லாம் எங்கெங்கே இருக்காங்க போகிறதுக்கு அப்படின்னு நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அன்னைக்கு அவங்க கரெக்டாக கிரிவலம் வருவாங்க. வணக்கம். ஃபார்மேட் நியூமராலஜி, உங்கள் மகாதன் சேகர் ராஜா உங்களுடன். வழக்கம் போல் புது தகவல் தான். இன்றைக்கு எதை பற்றி பேச போகிறோம்? கிரிவலம் சுற்றுறோம். நாம் கிரிவலம் திருவண்ணாமலையிலையும் சுற்றலாம், சிவன் கோயில் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் கிரிவலம் சுற்றலாம். எல்லாமே திருவண்ணாமலைக்கு வரணுன்றதெல்லாம் இல்லை. சிவன் கோயில் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் கிரிவலம் சுற்றலாம். இன்னும் சில கிராமத்தில் இன்னும் சிவன் கோயில் இருக்காது, அம்மன் கோயிலே சுற்றுறாங்க. என்ன சிவனை சுற்றினான்னு அம்மனை சுற்றினான்னு? விநாயகர் அப்படி தானே அம்மா அப்பா சுற்றிட்டு தானே வந்துட்டார். முருகர் தான் உலகத்தை சுற்றணுன்னாரு, இவர் அம்மா அப்பா சுற்றிட்டு வந்துட்டார்ல. அது மாதிரி என்ன இருக்குல்ல, ஒன்று தான். இதில் அந்த கிரிவலம் வந்துட்டு பௌர்ணமி அன்னைக்கு சுற்றுறது ஓகே, அமாவாசை அன்னைக்கும் சுற்றலாமா? பௌர்ணமி அன்னைக்கு சுற்றினா என்ன விசேஷம், அமாவாசைக்கு சுற்றலாமா, சுற்றினா என்ன விசேஷம்? சில பேர் அமாவாசைக்கும் சுற்றலாமா மீன்ஸ் கிரிவலம் போகலாமா? பௌர்ணமிக்கு நம்ம கிரிவலம் போகிறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பௌர்ணமி அன்னைக்கு நம்ம கிரிவலம் சுற்றுறது எதற்கு என்றால், நமக்குள் இருக்கும் உள்பகுதி, அந்த உள்பகுதியில் இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ண ஓட்டங்கள், அலைகள், அதெல்லாம் வெளியே ஏற்றிடும். அப்படி ஒரு சக்தி பௌர்ணமிக்கு உண்டு. அதுக்கு அடுத்து உடம்பை ஸ்டீம்லைன் நல்லா பண்ணி விட்டுரும். பௌர்ணமி அன்னைக்கு ஆகாஷ் பவர் உங்களுக்கு இருக்கும். அந்த கிரிவலம் நீங்கள் சுற்றுறீங்க பாருங்கள், அந்த இடத்துல மட்டும் ஆகாஷ் பவர் ஹெவியாக இருக்கும். என்ன திருவண்ணாமலையில் கண்டிப்பாக இருக்கும், மற்ற இடத்துல இருக்கா தெரியாது. திருவண்ணாமலை கட்டாயம் இருக்கும். காரணம் வந்துட்டு திருவண்ணாமலையில் வந்து இயற்கையாகவே அந்த மலை இருக்குது. திருவண்ணாமலைங்கிறது சாதாரண இது இல்லை, அது கிரேதாயகத்துலேருந்து இருக்குது. கிரேதாயகம், திரேதாயகம், துவாரதாயகம், கலியுகம். அப்போ வந்து தொட்டு வந்துட்டு கிரேதாயகத்தில் இருந்துட்டு திருவண்ணாமலை இருக்குது, பழமை வாய்ந்த இது. அதனால் அந்த கோயிலுக்குள்ளே அந்த மலை தான் முக்கியம் அங்கே. அப்போது ஆகாஷ் பவர் அங்கே அதிகப்படியாக இருக்கும். சில பேருக்கு உடல் ரீதியாக தீய சக்தி கூட உடல் இருக்கும். இந்த பௌர்ணமி சுற்றிட்டு வந்து எனக்கு அது உடலில் ஸ்மாஷ் பண்ணிடும் இந்த ஆகாஷ் பவர். சாதாரணமாக நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ஆகாஷ் பவர் உள் வாங்கிக்கிறோம், பௌர்ணமிக்கு உள்ள உடம்புக்குள்ளே இறங்கிடும், பவர் ஏற்றிடும். அது வேறு விஷயம். ஆமாம், பௌர்ணமி போய்ட்டு வந்தீங்கன்னாக்கா பவர் ஏறும். பிரபஞ்சத்தோடு ஈஸியாக அன்றைக்கி நம்ம கனெக்டிவிட்டியோடு போவோம். நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டியோடு போவோம். ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை சொல்கிறேன். நான் கிட்டத்தட்ட நியர்லி திருவண்ணாமலைக்கு ஒரு 38-40 வருஷம் கூட சொல்லலாம் வைங்களேன், திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வந்துட்டுருக்கிறேன். இடையில் வந்து நான் இப்போ சிவன் கோயில் கட்டினதுக்கப்புறம் போகிறதுன்னு இல்லை, அதுக்கு முன்னாடி கூட வச்சுக்கிறலாம். நான் ஒரு 17-18 வருஷத்துக்கு 19 வருஷத்துக்கு முன்னாடியே இல்லை, அதுக்கப்புறம் அங்கே வெறும் கார்லேயே சுற்றினேன். அப்படி சுற்றக்கூடாது, நடந்து தான் போகணும். அது ஏதோ ஒரு காரணம், அதனால் வந்துட்டு பௌர்ணமியை விட்டுட்டு கழிச்சிட்டு கார்லேயே போயிட்டு இருந்தேன். ஒரு 18-19 வருஷம் கழிச்சிட்டு சரி நடப்பமேன்னு சொல்லிட்டு நடந்தேன். அப்போ நான் ஒரு 18-19 வருஷம் கேப் விட்டுட்டு அப்போ திருப்பி நடக்கலான்னு தோணுச்சு, நடந்தேன். என் கூட வந்துட்டு என்னுடைய சிஷியர்கள்னாக்கா என்னிடம் ஃபார்மல் நியூமராலஜி கற்றுக்கொண்டவர்கள். அவங்க படித்து முடிச்சுட்டாங்க. ஐயா நீங்கள் போகும்போது நாங்களும் வரேன்னாங்க. கூட வந்தாங்க ஒரு 4-5 பேர். நான் அப்போ என்ன செஞ்சேன், சரி நடந்து 18-19 வருஷம் கேப் ஆயிடுச்சு. ஆனால் நடந்து தான் போலையே ஒழிய காரில் போயிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி நடந்து போனேன், அதுக்கு முன்ன வரைக்கும் நடந்து தான் போனேன். ஆமாம், ஒரு 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 22 வருஷம், 21, 22, 23 வருஷம் நீங்களே நடந்து தான் போனேன். அதுக்கப்புறம் வந்து கேப் விட்டுட்டேன் 18-19 வருஷம்.
அப்போது கார் அப்படி மெதுவாக வர சொல்லிவிட்டு நான் நடந்து போகிறேன். எனக்கு கூட என் சிஷியமார்களும் கூட நடந்து வராங்க. நான் எப்போவும் திருவண்ணாமலை நடக்கும் போகும்போது 3 ஹவர் 3 ஹவர் அவ்வளோதான், எல்லாருக்கும் அவ்வளோதான் ஆகும்னு நினைக்கிறேன். அதே டைம் தான் ஆச்சு. நான் கொஞ்சம் பொதுவாகவே ஃபாஸ்ட்டாக நடப்பேன். அது ஃபாஸ்ட்டாக நடக்கணும் இல்லையா, நடைய ஃபாஸ்ட்டுன்னு வைங்களேன். அவங்களால நடக்க முடியல. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் சும்மா சொல்கிறீங்க ஐயா, நீங்கள் டெய்லி நடக்கிறீங்க, மாதம் கூட இல்லை, டெய்லி நடக்கிறீங்க, ஆனால் எங்ககிட்ட 18-10 வருஷம் சும்மா சொல்கிறீங்கன்னு. ஏங்க நான் உண்மைதாங்க சொல்கிறேன், நான் ஏன் போய் சொல்கிறேன்? இல்லையே, 18-19 வருஷம் நடக்க முடியாதவங்க இவ்வளோ கேப் விட்டுட்டு இப்போ நடக்கிறீங்கனாக்கா அது எப்படி முடியும்? யாராலையும் முடியாதுன்னாங்க. சொன்னேன், இல்லை உண்மை தான் சொல்கிறேன்னு. இப்போ எதுக்கு அதை சொல்கிறேன் அப்படின்னா, பிரபஞ்சத்தோடு நம்ம கனெக்ட் ஆகிட்டாக்கா இதெல்லாம் சாத்தியப்படும். இது ஒரு பெரிய திறமை அப்படிலாம் இல்லை. நான் முதல்ல சொல்ல வந்தது அதுதான். இந்த பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக அங்கே சுற்றுறவங்களால பிரபஞ்சம் கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆகாதவங்களால சுற்ற முடியாது. கனெக்ட் ஆகலை அப்படின்றவங்க அவங்களால சுற்ற முடியாது. மேக்ஸிமம் யார் சுற்றினாலும் அவங்களுக்கு பிரபஞ்சம் கனெக்ட் ஆகிடும். ஆக்டிவிட்டி தான். மொபைல் சார்ஜ் பண்ணால் கனெக்ட் ஆகிடுது இல்லை, அதே மாதிரி தான் பிரபஞ்சம் கனெக்ட் ஆகிடும். மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஆயிரும். கனெக்டிவிட்டி ஆயிடுச்சு, கனெக்ட் ஆகுது, கனெக்ட் ஆகும். அன்னைக்கு மட்டும் பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்சத்தோடு நம்ம கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக கனெக்ட் ஆகுறது பண்ணிக்கிறவங்க பண்ணுறாங்க. அது நம்ம இதெல்லாம் பண்ணும்போது கனெக்ட் ஆகுறாங்க, இல்லாதவங்க இல்லை. ஆனால் அன்றைக்கி மட்டும் பௌர்ணமி அன்னைக்கு எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகிடுவாங்க. இது பௌர்ணமி அன்னைக்கு. அமாவாசை அன்னைக்கு சுற்றலாமா அப்படின்னாக்கா, அமாவாசை அன்னைக்கு வழக்கத்தை தாண்டி பௌர்ணமிக்கு இருக்கிறத விட அமாவாசை அன்னைக்கு கிரகங்களுடைய சுற்று ஹெவியாக இருக்கும். பௌர்ணமி வேறு, அமாவாசை வேறு. நீங்கள் பீச்சில் போய் கடல் பகுதியில் போய் பாருங்களேன். பௌர்ணமி அன்னைக்கு வழக்கமாக வர அலைகள் வழக்கத்தோடு அதிகமாக இருக்கும். அமாவாசை அதோட அதிகமாக இருக்கும். அதனுடைய கிரகத்தை, ஆமாம், இதெல்லாம் கிரகத்துக்கு அதில் ஒரு கனெக்டிவிட்டி தானே கடலும். ஆமாம், நீங்கள் போய் பாருங்கள். பார்த்தவங்களுக்கு பார்த்துருப்பீங்கிறவங்களுக்கு தெரியும், இல்லாதவங்க செக் பண்ணி பாருங்கள். இல்லை எல்லாம் அறிஞ்சிருப்பாங்க, தெரிஞ்சு தான் இருப்பீங்க எல்லாருக்கும். அப்போது பௌர்ணமியோட அமாவாசைக்கு பவர் ஜாஸ்தி. அப்போ அந்த நேரத்தில் எல்லோரும் சுற்றலாமா அப்படின்னா, சராசரி மனுஷர்கள் சுற்றக்கூடாது அன்றைக்கி. அப்போ யாரெல்லாம் சுற்றலாம்? உடல் ரீதியாக சில தேவையில்லாத சக்தி உடம்புக்குள்ளே இருக்குது அப்படின்றவங்க அன்றைக்கி சுற்றலாம். அது போக்கும். அப்படி சுற்றுறதுனால போயிடும் அவங்கள விட்டு, அதனால் சுற்றுறோம். அதை தவிர வேறு யார் போகலாம் அப்படின்னா, ரிஷிகள், யோகிகள், முனிகள், சித்தர்கள், இவர்கள் போகலாம், சாதுக்கள் போகலாம். அவங்களாம் எங்கெங்கே இருக்காங்க போகிறதுக்கு அப்படின்னு நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அன்றைக்கி அவங்க கரெக்டாக கிரிவலம் வருவாங்க. நாம் கண்ணுக்கு தான் தெரியாத ஒளிய, ஆனால் அவங்க கிரிவலம் வருவாங்க. அவங்க பாடு கிரிவலம் சுற்றி முடிச்சுட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. அவங்களால மட்டும்தான் முடியும். ஏன்னா பவர் டூ ஹெவி அவங்களுக்கு அன்றைக்கி எல்லாத்துக்கும். அதனால் பௌர்ணமிக்கு சுற்றுறது வழிமுறை வேறு. ஏன்னா அன்றைக்கி பார்த்திங்கனாக்கா, அன்றைக்கி ஒரே நாளில் ஆகாஷ் பவர் இருக்கும், ஆக்கர்ஸ் பவரு, அந்த ஆக்கர்ஸ் பவரு, அப்புறம் பிரபஞ்சம் எல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, எல்லாம் அன்றைக்கி ஒரு சேர கனெக்டிவிட்டி ஹெவியாக இருக்கிறதுனால அன்றைக்கி சுற்ற முடியாது. அதனால் பௌர்ணமி சுற்றுறது எல்லோரும் சராசரி அன்றைக்கி சுற்றுறது தான் சரி. அமாவாசைக்கு யாரும் சுற்றலான்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் இந்த விஷயங்களை முதல்ல புரிஞ்சிக்கணும். ரொம்ப பேர் நான் பௌர்ணமிக்கு சுற்றுவேன், நான் அமாவாசைக்கு சுற்றுவேன் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அது டூ ஹெவி பவர். அது இல்லைங்க, எங்கிட்ட டூ ஹெவி பவர் நான் வச்சுருக்கிறேன், என்னால் கேன் அப்படின்னு நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க போய் அமாவாசைக்கு சுற்றலாம். என்னால் எல்லாமே முடியுங்க, என்கிட்ட அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரி பவரை ஆகிட்டு அப்படின்னு யாரென்னா நினச்சிக்கிறீங்களோ அவங்க போங்க. ஆனால் எல்லோரும் அப்படி நினைக்க முடியுமா? எல்லாராலும் அது சாத்தியப்படுமான்னா வாய்ப்பே இல்லை, செய்ய முடியாது. அதனால் கண்ட்ரோலோடு இருந்துக்கிறணும். பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் கிரிவலம் வர்றது எதற்கு ஏன் அப்படிங்கிறத விளக்கம் கொடுத்தது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஆன்மீக தகவல். விளக்கு, குத்து விளக்கு. இந்த குத்து விளக்கு எல்லோரும் பயன்படுத்தலாமா? பயன்படுத்தலாம். வீட்டில் பெண்களுக்கு இன்னும் நிறைய பெண்களுக்கு அந்த சந்தேகம் இருக்குது. என்ன சந்தேகம்? குத்து விளக்கு பயன்படுத்தலாமா, காமாட்சி விளக்கு பயன்படுத்தலாமா அப்படின்ட்டு. பொதுவாக நம்ம சொல்லுவோம் என்னென்னு, ஒரு வீட்டுக்கு கல்யாணம் ஆகிட்டு நம்ம வீட்டுக்கு மருமகளை கூப்பிட்டு வர போகிறோம். அப்போ என்ன சொல்கிறோம்? எங்கள் வீட்டுக்கு குத்து விளக்கு கூட்டிகிட்டு வரும். அப்போ ஒரு பெண்ணை எதோடு கம்பேர் பண்ணுறோம்? குத்து விளக்கு. அப்படின்னா என்ன அதுக்கு அர்த்தம்னா, பெண்கள் வீட்டில் எல்லாத்துலேயும் குத்து விளக்கு இருக்கணும். ரொம்ப பேருக்கு சந்தேகம், நான் காமாட்சி விளக்கு தான் வைக்கிறேன், குத்து விளக்கு வைக்கல, என்ன காமாட்சி விளக்கு தான் இருக்கணும், குத்து விளக்கு தேவையில்லையேம்பாங்க. இது வைக்கலாமா அது வைக்கலாமா, அது ஒரு சந்தேகம், அது ஒரு டவுட்டு. இன்னும் நிறைய பேருக்கு குத்து விளக்கே பயன்படுத்தலாமா வேண்டாமா, ஒரு குத்து விளக்கு வைக்கலாமா, 2 குத்து விளக்கு வைக்கலாமா, அந்த ஒரு டவுட் இருக்குது. அப்போது இதில் என்னென்னாக்கா, குத்து விளக்கில் முகம் சொல்லுவாங்க, அந்த திரி போடுறோம் இல்லையா,
அந்த முகம் வந்துட்டு எத்தனை முகம் இருக்கணும்னா 5 முகம் இருக்குது, 4 முகம் இருக்குது. 5 முகம் நல்லதா, 4 முகம்னா 5 இருக்கணும், 4 நல்லது. 5 முகம் வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவல் வரும், கடவுளுக்குன்னு சில விசேஷம் இது வருது. என்னது, ஆயுத பூஜைன்னு வரும், சரஸ்வதி பூஜைன்னு வரும், விநாயகர் சதுர்த்தின்னு வரும். அந்த மாதிரி காலகட்டத்தில் குத்து விளக்கு 5 முகம் வச்சுக்கிறணும், ஏற்றணும் தீபத்தை. மற்ற நாளெல்லாம் 4 முகத்தை தீபம் ஏற்றணும் வச்சிங்களா. அப்போது குத்து விளக்கும் இருக்கணும், காமாட்சி விளக்கும் இருக்கணும். ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கணும். பெண்கள் இருக்கிற எல்லா வீட்டிலையும் குத்து விளக்கு இருந்தே ஆக வேண்டும். இந்த குத்து விளக்கு சைஸ் எவ்வளோ இருக்கணும்னு ஒரு முக்கியம். இதுதான் ஒன்று. இந்த சைஸ் இருக்கலாம், 2 இப்படி வச்சு, இது இருக்கக்கூடாது, 2 இருக்கக்கூடாது, 3 இருக்கலாம், 4 இருக்கக்கூடாது, 5 இருக்கலாம். முன்னெல்லாம் வந்துட்டு அந்த விளக்கு செய்கிறவங்களே வந்துட்டு அந்த அடி கரெக்டாக இந்த சைஸ் வச்சு தான் செஞ்சு விற்பாங்க. அப்போல்லாம் வந்துட்டு அதுக்கு ஒரு எத்திக்ஸ் இருந்தது. இப்போ வியாபாரம் அப்படிங்கும்போது டபுள் கூட வைக்கிறாங்க, ஆனால் அது இருக்கக்கூடாது. அதே மாதிரி 5 இருக்கலாம். 5 கோயிலில் தான் இருக்க முடியும், வீட்டில் வைக்க முடியாது இல்லையா, ரொம்ப பெருசாக இருக்கும். வீட்டில் 1, 3 தான் வைக்கலாம், 5 வைக்கலாம். அப்போ 7 கூட இருக்குது, 7 ரொம்ப பெருசாக வந்துடும், கோயிலுக்கு தான் வைக்கலாம். வீட்டில் வந்துட்டு 1, 3 தான் சரி. 5 இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு கொஞ்சம் பெரிய வீடாக இருந்ததுன்னா 5 கூட வைக்கலாம். 2, 4 இருக்கக்கூடாது அளவு. அப்படி வைக்கிறது அப்படின்னாக்கா வேறு ஒரு நிகழ்வு நடக்குது இல்லையா, அந்த இடத்துல தான் அந்த விளக்கு வைக்கணும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சுருக்கும். வேறு ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வு இருக்கிற இடத்துல அந்த சைஸ் உள்ளதை வைக்கணும். சராசரி ரெகுலராக உள்ள வீட்டுக்கு அது வைக்கக்கூடாது, இதுதான் வைக்கணும். அப்போ விளக்குனுடைய தாற்பயம்னு ஒன்று இருக்குது. இதைத்தான் நீங்கள் எல்லோரும் எத்திக்ஸ்ன்னு இருக்குது, இதைத்தான் செய்யணும். ஸோ ஆன்மீகமும் உங்களுக்கு வந்துட்டு புரிகிற மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன். தேவைப்படுறது டவுட்ஸ் நிறைய வச்சு திருப்பி அதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருப்பேன். இன்றைக்கி மொத்தத்தில் கொடுக்கப்பட்ட தகவல் அனைத்தும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவல் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.